தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வருகிற மே 1 அப்படின்னு சொன்னாலே இன்னைக்குள்ள இருக்கிற மாணவர்கள் இளைஞர்களுக்கு பலருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது அஜித்தினுடைய பிறந்தநாள். அப்போ அஜித்தினுடைய பிறந்தநாள் தான் மிக முக்கிய நாளா? அந்த முக்கிய நாளில் தான் இன்னைக்கு பலர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அஜித்தினுடைய பிறந்தநாளுக்கு விழா எடுக்கிறது, அதை ஒரு கொண்டாட்ட நாளாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் எதை கொண்டாட வேண்டும் என்றால், மே தினம் என்பது மே 1 எதை காட்டுகிறது? 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய சிகாகோ மாநகரிலே 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்கின்ற தொழிலாளி வர்க்கத்தினுடைய மிக முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரிய தொழிலாளருடைய போராட்டம் நடத்தி, அந்த போராட்டத்தின் விளைவாக 8 மணி நேர வேலை, உறக்கம், ஓய்வு என்ற தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டது. அப்போது தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற உரிமைகள் இன்னைக்கு நீடிச்சிருக்குதா அல்லது தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படுதா? சரிங்க, மே தினத்துக்கும் தொழிலாளர் வர்க்கமும் அது தொடர்பு இருக்குது. தொழிலாளர் உரிமை பற்றி பேசக்கூடியது. மே தினத்துக்கும் மாணவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அப்போ மாணவர்கள் ஏன் மே தினத்தை கொண்டாடணும், மே தினத்தில் நாம் சூளுரைக்கணும் அப்படின்னு கேட்டால், மே தினம் என்பது தொழிலாளி வர்க்கம் மட்டுமல்ல, தன்னை போல ஒடுக்கப்படுகின்ற பிற வர்க்கங்களுடைய கோரிக்கைகளுக்கும் போராடக்கூடியதான் மே தினம். இன்னைக்கு மாணவர்களுடைய கல்வின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் கல்வி கிடைக்குதா? கல்வி என்பது கடைசரக்காக மாற்றப்பட்டிருக்குது. காசு இருந்தால் படிப்பு, காசு இல்லைன்னா படிப்பு இல்லை என்பதை சட்டப்பூர்வமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா கல்வி நிறுவனங்களும் கார்ப்பரேட் முதலாளிகள்கிட்ட போயிடுச்சு. இப்போ கார்ப்பரேட் முதலாளிகள்கிட்ட போனதனுடைய விளைவு, ஒரு தொழிலாளி தான் வேலை செஞ்சாதான் தான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியும். ஒரு தொழிலாளி தான் வேலை செஞ்சாதான் ஒரு பிள்ளைய படிக்க வச்சு வேலை கொண்டு வர முடியும். அப்படிங்கிற யதார்த்த நிலையில தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ தொழிலாளியுடைய உரிமை அப்படிங்கிறது அது அவங்களுக்கான போராட்டம் அப்படிங்கிறதல்ல. நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய நம்மளுடைய அண்ணன் தம்பிக்கான போராட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம வேற யார் தெரிஞ்சுக்க போறாங்க? அல்லது நாம் போராடாம வேற யார் போராட போறாங்க? அப்போ தொழிலாளி வர்க்கம் அப்படிங்கிறது என்ன தொடர்பு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க மாணவர்களா நம்ம படிக்கலாம். நாளைக்கு இதே மாணவர்கள், இளைஞர்கள் தான் ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேரக்கூடிய தொழிலாளிகளாக மாற போறாங்க. இதே மாணவர்கள் தான் நாளைக்கு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய முதலீட்டாளர்களாக மாற போறாங்க. இதே மாணவர்கள் தான் நாளைக்கு போய் ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ வேலை செய்யக்கூடிய நிலைமையில இருக்கு. எனவே தொழிலாளர்களுடைய உரிமைகளை பற்றி மாணவர்கள் நாம் போராட வேண்டும். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்கிற இந்த மகத்தான கொள்கைகள் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. 8 மணி நேர வேலை என்பதை மாற்றி 16 மணி நேரம், 18 மணி நேரம்னு சொல்லி தொழிலாளர்களுடைய மொத்த உழைப்பையும் சுரண்டப்படுது. 8 மணி நேர வேலை ஏன் கொண்டு வந்தாங்க? 8 மணி நேர உறக்கங்கிறத எதுக்கு கொண்டு வந்தாங்க? 8 மணி நேர ஓய்வுங்கிறத எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, தன் வாழ்வாதாரத்துக்காக 8 மணி நேரம் உழைப்பது, மீதி 8 மணி நேர ஓய்வு அப்படிங்கிறது தன் குடும்பத்தாருடையும் தன்னுடைய சுற்றார் நண்பர்களுடன் அந்த நேரத்தை செலவிடுவது. நம்ம நேரத்தை செலவிடும் பொழுது அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய யதார்த்த நிலைமைகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் இன்னைக்கு மாற்றப்பட்டு மாணவர்கள் கல்வி கடன் வாங்கப்பட்டிருக்குது. அந்த கல்வி கடன் அடைக்கணும், அல்லது குடும்ப சூழல் காரணமாக குடும்பத்தை நம்ம தான் ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது, குடும்ப பாரத்தை நம்ம சுமக்க வேண்டியதாக இருக்குது என்ற முறையில் இன்னைக்கு பல மாணவர்கள், பல பட்டதாரிகள், எம்ஃபில் பிஹெச்டி முடித்தவங்க கூட இன்னைக்கு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் சோறு வித்துட்டு இருக்குது. பல மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாணவர்கள் இன்னைக்கு பலாயிரம் பேர் கல்லூரியை முடிச்சுட்டு வெளியில் வராங்க. ஆனால் இவர்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னா அந்த வேலையும் கிடையாது. கடந்த 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலையின்மையினுடைய சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் மோடி என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை தருவேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு எங்கேயா 2 கோடி பேருக்கு வேலை அப்படின்னா போய் பக்கோடா வைங்க. பக்கோடா வைக்கிறது தேசத்தினுடைய சுய தொழில் தானே அப்படின்னு மாணவர்கள், இளைஞர்களை கேவலப்படுத்துறாங்க. எனவே மாணவர்கள் இத்தகைய அநீதிகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். அப்படி போராடுவதற்கே முன்னுதாரணமானது தான் இந்த மே தினம். அப்போ மே தினம் என்பது ஏதோ தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல, அது தன்னை போன்ற ஒடுக்கப்படுகிற அனைத்து வர்க்கத்திற்கும் போராடக்கூடியதான் இந்த மே தினம். எனவே இந்த மே தினத்தில் நாம் அமைப்பாக ஒன்றுதிரவோம். இன்றைக்கு நாட்டை அச்சுறுத்தக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களுடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் காவி பாசிசத்துக்கு எதிராக
அனைவரும் ஓரணியில் திரள்வோம். இந்த கார்ப்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்தி ஒரு ஜனநாயக கூட்டரசை நிறுவுவதற்கான போராட்டங்களாக இந்த மே தினத்தில் நாம் உறுதியேற்போம். மே தின வாழ்த்துக்கள்.